தமிழ்ல இப்படி ஒரு மூவி எவ்வளவு நாள் ஆச்சுன்னு தெரியல பார்த்து. ரொம்ப ஃபீல் குட் ஹோல்சமா இருக்கு. உள்ள போனீங்கன்னா கண்டிப்பா ரெக்ரெட் பண்ண மாட்டீங்க. ஒரு புது டைரக்டருக்கு படம் முடிஞ்சு தியேட்டர் ஃபுல்லா கிளாப்ஸ் இருந்தது. ரெட்ரோ பார்த்துட்டு இது ஓடியார குடு டிக்கெட்ஸ் வர கிடைக்கல. அண்ட் வந்ததுக்கு நமக்கு கஷ்டம் இல்லாம நல்லா என்ஜாயபிளா இருக்குது. மெயினா அந்த ஃபர்ஸ்ட் இமோஷனல் சீன் இருக்குல்ல, அந்த டெத் சீன்ல வந்து ஈவன் ப்ளூ ஷர்ட் மாறன் வந்து உட்கார்ந்தா கூட கண்டிப்பா அழுதுட்டு தான் போவார் அவரு. அவரோட மனசாட்சி தொட்டு சொன்னா சசிகுமார் ஆக்டிங், அப்புறம் இவங்க சிம்ரம் மேம் எல்லாருமே செம்ம. படத்துல இந்த முள்ளின்னு ஒரு கேரக்டர் பையன் அவன் பண்ணிருப்பான், அவன் தான் மாஸ் பண்ணிட்டான் படம் ஃபுல்லா. அங்க கிளாப்ஸ் வாங்கினே இருக்கான். பார்க்க புது டைரக்டர் மாதிரியே தெரியல, அவ்வளோ ஹோல்சம் மூவி. கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும். எமோஷன்ஸ், ஹியூமன் எமோஷன்ஸ் வச்சுதான் கம்ப்ளீட்டா. நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல யாருக்கும். தியேட்டர்ல எல்லாரும் பார்க்கணும், கண்டிப்பா பாருங்க. அவன் பிளாஸ்ட், அவனுக்காக கண்டிப்பா பார்க்கலாம். நிறைய ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் இருக்கு படத்துல, என்ஜாய் பண்ற மாதிரி பீக் மூமெண்ட்ஸ் இருக்கு, கண்டிப்பா பாருங்க. ஒரு சீன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ளோ போகுதுன்னா, ஒரு இறங்குற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா டக்குனு ஒரு காமெடி வைக்கிறாரு அவரு. அந்த காமெடி முடிஞ்சோடனே கரெக்டா திருப்பி ட்ராக்ல வந்துரு. ஸோ அவருக்கு வந்து ஸ்கிரீன் பிளே எப்படி பண்ணணும்ன்றது அவ்வளவு அழகா பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் படம் சத்தியமா ஃபர்ஸ்ட் படம் மாதிரிலாம் தெரியல, அவர் எக்ஸ்பீரியன்ஸ்டா வந்த மாதிரி தான் தெரியுது. செம்ம ஃபியூச்சர் இருக்கு அவரு. இது ஹியூமனிட்டி பத்தி பேசுற படம் ப்ரோ. அதாவது எல்லாரும் ரசிக்கணும், மீன் நேசிக்கணும், அந்த மாதிரி தான் படம் ஃபுல்லாவே இருக்கு. படம் அந்த மாதிரி தான் எடுத்துட்டு போறாங்க. ஒரு ஃபைட் இல்ல, எதுவுமே இல்ல, எந்த சீனுமே திணிச்ச மாதிரிலாம் இல்ல, அவ்வளவு நல்லா இருக்கு படம். ரெண்டாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சதும் தெரியல, செகண்ட் ஹாஃப் முடிஞ்சதே ஒரு மாதிரி எடுத்து சொல்லிடுது. ஒரு செம்ம என்கேஜிங், செம்ம காம்பினேஷன் ப்ரோ. அதே மாதிரி ட்ரெய்லர்ல அந்த ஸ்னீக் பீக்ல விட்டாங்களா, அதுல இருந்து எதுவுமே காட்டல. அவர் டேரக்டர் எப்படி அழகா பிளான் பண்ணிட்டாருன்னா, ஸ்னீக் பீக் எடுத்தது வந்து என்ன பண்ணிட்டாருன்னா படத்துல காட்டலைன்னா டியூரேஷன் வரும். எல்லாருமே ட்ரெய்லர் பார்த்திருப்பாங்க, ஸ்னீக் பீக் பார்த்திருப்பாங்க. ஸ்னீக் பீக் அந்த ப்ரோமோ மாதிரி எடுத்திருப்பாங்க தெரியுங்களா, அந்த பசங்க வீட்டுல, அது எதுவுமே படத்துல இல்ல. நம்ம முன்னாடியே காட்டிட்டாரு. டியூரேஷனே கிறிஸ்பா பண்ணிருக்காரு. எந்த இடமே பாத்தீங்கன்னா லேக், ஒரு போன் எடுக்கணும், எதுவுமே இல்ல. படம் டக்கு டக்கு டக்குன்னு போயினே இருக்கு. நம்ம ரசிக்க வச்சுக்கிட்டே இருக்கு படம் ப்ரோ. அது இருக்கு ப்ரோ. தளபதி ரெஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா கிட்ட 4-5 இடத்துல வருது. அதான் டேரக்டர் தளபதி ஃபேன் நினைக்கிறேன், அங்கங்க ரெஃபரன்ஸ் வச்சிருக்காரு. அது ரொம்ப சூப்பரா இருக்கு. அது கூட நமக்கு வந்து ஒரு ஃபீலே வரல, என்ன இது வச்சுக்கிட்டே இருக்காங்க, அப்படி ஃபீலே வரல. எங்க வைக்கணுமோ கரெக்டா வைக்கிறாங்க. எம்எஸ் பாஸ்கர் ஆக்டிங், அவர் எல்லாமே சூப்பர் தான் படத்துல. எதுவுமே போர் அடிக்கல, செமையா இருக்கு. காமெடி மூவி நினைச்சோம், பிளஸ் எமோஷனலா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. அகதிகள் ஆல்வேஸ் வெல்கம் அந்த மாதிரி, அதாவது ஸ்ரீலங்கன் அகதிகள் ஆல்சோ வெல்கம். ஹியூமனிட்டி பத்தி எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி கம்ப்ளீட்டா இல்லைனாலும் பட் சிமிலரா இருக்கு. யூடியூப்ல பார்க்கும்பொழுது இந்த டைரக்டர் வந்து இப்போ மௌனராகத்துல எப்படி சொன்னாங்க இல்லையா, கார்த்திக் வந்து ரேவதி கிட்ட சொல்லுவாங்க லவ் வந்து அப்படியே போய் காலேஜ்ல போய் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அத மாதிரி ஒரு டிஃப்ரெண்டா இவரோட லவ் வந்து சொல்லியிருக்காரு மேடையில அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்படியே வந்து கார்த்திக் ரேவதி தான் ரிலேட் ஆச்சு. சரி, இப்போ ஒரு லவ்வே இப்படி ஒரு டிஃப்ரெண்டா சொல்றாரு, இவருடைய படம் அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஆர்வம் வந்தது ரொம்ப. மியூசிக் வந்து ஃபுல்லுமே தாங்கி இருக்கு. இதுக்கு மெயினே வந்து பாத்தீங்கன்னா பாக்யராஜ் சார் மாதிரி அந்த திரைக்கதை நல்லா செதுக்கி இருக்காங்க. எதுவுமே ஒரு வேஸ்டா இந்த சீன் இருக்கு, இதெல்லாம் அன்வான்டடு அப்படின்ட்டு எந்த சீனுமே இல்ல. சசிகுமார் நினைவே சும்மாவே பிடிக்கும். அதுக்கு மேல என்ன சொல்றது, அவர் என்ன படம் நடிச்சாலும் பார்க்க தான் செய்வேன். இது ரொம்ப நல்லா இருக்கும். போருக்கான வேலையே கிடையாது, தரமா இருக்கு. நீங்க எப்பவுமே எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. படம் சூப்பரா இருந்துச்சுங்க. டூரிஸ்ட் படம், எல்லாரும் போய் பாருங்க, ஃபேமிலியா போய் பார்க்கலாம். காம்பினேஷன் சசிகுமார் சார் சிம்ரன் காம்பினேஷனா இது வந்து கொஞ்சம் புதுசா இருந்துச்சு. உங்களோட ஆனா மேட்ச் ஆச்சு, நல்லா மேட்ச் ஆச்சு. ஸ்ரீலங்கன் பீப்புள்ஸை பத்தி தான் கண்டென்ட்டே. அவங்கலாம் இங்க வந்தா எப்படி அவங்க வந்துட்டு இது பண்றாங்க, இவங்களோட மக்களோட கண்ணோட்டம் எப்படி, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எப்படி அவங்க சப்போர்ட் பண்றாங்க, நல்ல ஒரு இது கொடுத்துருக்காங்க, கருத்து கொடுத்துருக்காங்க. எனக்கு அந்த சின்ன பையன் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவனோட காமெடி சைடு, அந்த நடுவில் நிறைய காமெடிஸ் எல்லாம் இருந்துச்சு. அதே மாதிரி எப்படி மனுஷங்களோட எப்படி அவங்க வந்துட்டு அந்த ஏரியால உள்ளவங்களோட எப்படி பழகுறாங்க, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. எல்லாருமே ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியல, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சாங்ஸ் நல்லா இருந்துச்சு, நல்லா லிரிக்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு, லைன்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. நடுவில் அந்த நேம் எல்லாம் கேட்கும் போது அந்த சின்ன பையன் சொல்லுவான், அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. இல்ல போர்லாம் இல்ல, கண்டிப்பா பாக்கலாம். இல்ல அப்படி ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் அங்கங்க ட்விஸ்ட் எல்லாம் இருந்துச்சு, ஆனா நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. லேக்னு எந்த இடத்துலயும் இல்ல.
எல்லாருமே பார்க்கலாம், ஃபேமிலியா போய் பார்க்கலாம், சூப்பரா இருக்கும். ஆனா ஸ்ரீலங்கன் பீப்புள்ஸை பத்தி தான் சொல்லியிருக்காங்க, அதனால வந்துட்டு இது ஒரு நல்ல கருத்துள்ள படம். இப்போ வந்து நல்ல கருத்துள்ள படம். படம் சூப்பர், எல்லாருமே சூப்பரா நடிச்சிருக்காங்க. படமே பிடிச்சிருக்குங்க, வேற லெவலு. கிளைமேக்ஸ்லாம் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா நடிச்சிருக்காரு, நல்ல படம், நல்லா சூஸ் பண்ணிருக்காரு, நல்லா இருக்கு. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க ப்ரோ. அது சின்ன பையன் எல்லாமே நல்லா இருக்கு. சின்ன பையனுக்குலாம் ஆமா ப்ரோ, காமெடியாவும் இருக்கு, சோஷியல் மெசேஜும் இருக்கு, நல்லா இருக்கு, பார்க்கலாம். கனெக்ட் ஆகுது ப்ரோ, நல்லா கனெக்ட் ஆகுது, பார்க்கலாம். ஒரு ஃபீல் குட் மூவி ப்ரோ, எல்லாருமே பார்க்கலாம், ஃபேமிலி எல்லாருமே பார்க்கலாம். யாரையும் சும்மா யாராவது சொல்றாங்கன்னு வச்சு அப்பியரன்சஸ் நம்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டு அவங்க நம்பணும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்காங்க. அந்த சின்ன பையனோட கேரக்டர் வந்து ரொம்ப ஆங்கர் பையன் மாதிரி இருந்துச்சு. அவர் வர எல்லா சீனுமே சூப்பரா இருந்துச்சு. இப்போ ரீசெண்டா சசிகுமாரோட எல்லா படமே சூப்பரா இருக்கு. லைக் அவரோட கேரக்டர் செலக்ஷன் சூப்பரா இருந்துச்சு. எனக்கு அயோத்தி, நந்தன் எல்லாமே தியேட்டர்ல தான் பார்த்தேன், ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இது வந்து அந்த மாதிரி இல்லாம இன்னும் எக்ஸ்ட்ராவா கமர்ஷியல், இது லேடிஸும் பாக்குற மாதிரி நிறைய சாங்ஸ், காமெடி, ரெஃபரன்ஸ் எல்லாருக்குமே தனித்தனியா, ஒரு சிம்ரன் மேம்க்கு ஒரு சாங், அந்த சின்ன பையனுக்கு ஒரு சாங் சூப்பரா இருந்துச்சு. நல்ல ஒரு எமோஷனலா எல்லாமே கொண்டு போயிருந்தாங்க. அதான் சொன்னேன், நிறைய ரெஃபரன்ஸ் இருந்துச்சு. டிவிக்கோட ஒரு ஃபிளாக் சாங் இருந்துச்சு, அது எல்லாருமே கை தட்டினாங்க, சூப்பரா இருந்துச்சு. அந்த பையன் வர சீன் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அப்பாண்டி பையன் சென்டிமெண்ட், காமெடி நிறையவே இருந்தது. ஓகே, நல்லா இருந்துச்சு. காமெடியும் இருந்தது, சென்டிமெண்ட்டும் இருந்தது, ஓவரால் நல்லா இருந்தது. என்டர்டைன்மெண்டா போகுது.